யார் அந்த சார் என்று கேட்டா இவருக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருது? இன்று சட்டசபை கூட்டத்தில் இருந்து வெளியேறிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்பின் போது யார் அந்த சார் என்று கேட்டால் திமுக பயப்படுவதாகவும் யாரையோ காப்பாற்ற நினைப்பதாகவும் ஆவேசமாக தெரிவித்துள்ளார். சார், நாங்க தான் பதாகை எடுத்துக்கிட்டு போய் இந்த அரசுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும். இனியும் இந்த அரசு தூங்கிக் கொண்டு இருக்கக்கூடாது என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் அந்த பதாகை கொண்டு போகணும். யார் அந்த சார்? ஏன் இந்த அரசு பதட்டம் மாத்தி மாத்தி அமைச்சர்கள் அறிக்கை விட்டு இருக்கிறாங்க? யார் அந்த சார் என்று கேட்டா இவருக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருது? இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு சம்பந்தப்பட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுத் தருவது இந்த அரசுடைய கடமையா இருக்கணும். ஆனால் யாரையோ காப்பாற்றுவதற்கு இந்த அரசு முயற்சி செய்வது என்பதுதான் மக்களுடைய சந்தேகம். அதனாலதான் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவையே யார் அந்த சார் என்று கேட்கின்ற அளவிற்கு மக்கள் குரல் ஒலித்திட்டு இருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் அரசு தயாரித்து கொடுக்கக்கூடிய முறையை தான் ஆளுநர் வாசிக்கிறது மரபாவே இருக்கு. இந்த முறை ஆளுநர் உரையை முழுமையா புறக்கணிச்சு போயிருக்கிறத முன்னாள் முதலமைச்சர் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆளுநர் புறக்கணிச்சு போகல, திட்டமிட்டு ஆளுநரை உரையாற்றக்கூடாது என்று ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்து தேசிய கீதம் பாடாதனாலதான் போராண்டாங்க. ஆனா இங்கே தமிழக அரசுடைய மரபுப்படி என்ன சொல்றாங்க, தமிழ் தாய் வாழ்த்து முதலிலும் கடைசியாக தேசிய கீதம் பாடுவது மரபுன்றாங்க. நீங்க முதல்வராக இருக்கும்போது இல்ல, ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு ஊடகத்துக்கும் பத்திரிகைக்கும் வெளியிட்டு தான் இருக்கிறாங்க. அது ஒவ்வொரு முறையும் என்ன மரபை கடைபிடிக்கிறாங்களோ அதே முறையை தான் நம்முடைய தமிழ்நாடு சட்டப்பேரவை கடைபிடிச்சிட்டு வருது. ஆனா அவங்க ஏன் தேசிய செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.